மேம், ஃபேமிலிய பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கணும். சொல்லு அஞ்சு. மாமியார், மயில புடிச்சிட்டு கிடக்கணும். மாமனார், கண்ணு காணாம இருக்கணும். நாத்தனார், போட்டு கொடுத்துட்டே இருக்கணும். கொழுந்தனார், அண்ணிய சைட் அடிச்சுட்டே இருக்கணும். ஹஸ்பண்ட். லவ் பண்ணிட்டே இருக்கணும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். ஒரு பெண்ணோட பிஃபோர் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின். பட் இதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துடணும். ஆனா நம்மள பொண்ணு பார்க்க வரும்பொழுது அவங்க பொண்ணு அப்படி பாத்துக்கிறோம் இப்படி பாத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அம்மா வீட்டுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் போறதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் இல்ல, நம்ம ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும். மேரேஜ்க்கு அப்புறம் நீ என்னதான் வரதட்சணை கொண்டு வந்திருந்தாலும் பிடிச்ச மாதிரி சாப்பிட முடியாது, பிடிச்ச நேரத்துல தூங்க முடியாது, பிடிச்ச இடத்துக்கு எல்லாம் போக முடியாது. நம்ம அம்மா வீட்லயும் நம்ம வந்து ஒரு கைதியா தான் இருப்போம். அப்பா அங்க போக கூடாது, அம்மா இங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு சேஃப்டிக்காக நாங்க சொல்றோம் கிடையாது. அதுல ஒரு ப்ரெஷரும் இருக்கு. நம்மள கட்டி போட்டே வச்சிருக்காங்க, ஒரு கூண்டுக்குள்ள லாக் பண்ணியே வச்சிருக்காங்க. அது அம்மா அப்பா வீட்லயும் இல்லாம ஹஸ்பண்ட் வீட்லயும் தொடர்ந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்க கடைக்கு கூட நம்ம பெர்மிஷன் கேட்டு தான் போறோம். அப்படி நம்ம இஷ்டத்துக்கு போய் எங்கேயா பேசிட்டு இருந்தோம்னா யார்கிட்ட பேசிட்டு இருந்த ஃபேமிலி பத்தி என்ன சொன்னேன் டோட்டலா சொல்லணும்னா ஒரு பெண்ணாவே பிறக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பெண்ணுனா ஒரு கவர்ச்சி பொருள், குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு மெஷின். மேரேஜ்க்கு அப்புறம் அம்மா அப்பா மறந்துடணும். கடைசி காலத்துல அவங்களுக்கு முடியலனா கூட அந்த டெத்துக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். சில ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவாங்க, சில ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுலயும் மாமியார் ஒருத்தவங்க செட் ஆனா ஒருத்தவங்க செட் ஆக மாட்டாங்க. பட் இப்ப உள்ள பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப போல்ட் ஆயிட்டாங்க, பினான்சியலி ரொம்ப இண்டிபெண்டா இருக்காங்க. அதனால இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க லைஃப் மேனேஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணுனா வரதட்சணை கொண்டு வரணும், வந்த உடனே குழந்தை பெற்றணும். இது ரெண்டுமே செய்யலினா நீ ஒரு சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரின்னா நீங்க ஓனா சம்பாதிச்சு உங்க அக்கௌண்ட்ல 10 ரூபாய் வச்சுக்கிறது நல்ல விஷயம். லைஃப் ஒரு முறை தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா பிளசண்டா கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட தாட். உங்களோட அவுட்லுக் நல்லா இருக்கு. வெஸ்டர்ன் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்றதுக்கு பிடிக்குமா? எனக்கு வந்து ட்ரெடிஷனல் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நமக்கு பிசிஓடி வெயிட் கெயின்லயே இருக்கிறதுனால சாரி கட்டினா நம்மள விட கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டா காமிக்குது சாரி. ட்ரெடிஷனல் லுக் ஆஃப் சாரி அப்படிதான். அதனால வந்து என் மாமியார் நாக்லாண்டுங்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். பட் நான் ரொம்ப குண்டா இருக்கிறதுனால வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டா ஃபீல் ஆகும். அவங்களுக்காக நான் எப்போதும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் பண்ணுவேன். பட் எனக்கு அப்படின்னாக்கா சாரி ஆஃப் சாரி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன், வேர் பண்ணிடுவேன். சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கொஸ்டின் திடீர்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு பெண் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேன். அது போக நீங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க.